நடப்பு IPL தொடரின் முதல் 8 ஆட்டங்களில் இரண்டாவது போட்டியை தவிர்த்து மற்ற 7 ஆட்டங்களிலும் தோல்வியை மட்டுமே சந்தித்து வந்த RCB கடந்த 3 ஆட்டங்களில் பீனிக்ஸ் பறவையாக மீண்டெழுந்து தொடர் வெற்றிகளை குவித்து ரசிகர்களை மகிழ்ச்சி கடலில் மிதக்க விட்டுள்ளது. அது மட்டுமின்றி புள்ளிப்பட்டியலில் கடைசி இடமான 10வது இடத்தில் இருந்து சர்ரென 7வது இடத்திற்கும் முன்னேறியிருக்கிறது. RCB தொடர் தோல்வி முகத்தில் இருந்த சமயத்தில் இனி பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்ல வாய்ப்பே இல்லை என கூறப்பட்ட நிலையில் தற்சமயம் அதற்கான அறிகுறிகள் தெரிய துவங்கியுள்ளன. அதன்படி RCB பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வேண்டுமென்றால் RCB மற்றும் பிற அணிகள் எதிர்கொள்ளவிருக்கும் ஆட்டங்களில் என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று பார்க்கலாம் வாருங்கள். இதுவரையிலான 11 ஆட்டங்கள் மூலம் RCB 8 புள்ளிகளை பெற்றிருக்கும் நிலையில் எதிர்கொள்ளவிருக்கும் பஞ்சாப், டெல்லி மற்றும் சென்னை அணிகளுக்கு எதிரான 3 ஆட்டங்களிலும் RCB வென்றால் அதன் புள்ளிகள் 14ஆக உயரும். அதே சமயத்தில் ஹைதராபாத் அல்லது லக்னோ அணிகள் பிற அணிகளோடு தாங்கள் மோதவிருக்கும் ஆட்டங்களில் ஒன்றுக்கு மேல் வெற்றி பெற்றாலும் RCBக்கு அது பிரச்சனையாக முடியும். அதே போல சென்னை மற்றும் டெல்லி அணிகள் பிற அணிகளை எதிர்கொள்ளவிருக்கும் மீதமுள்ள ஆட்டங்களில் 2 ஆட்டங்களுக்கு மேல் வெல்லக்கூடாது. ஏனென்றால் அதுவும் RCBயின் பிளே ஆஃப் கனவுக்கு தடையாக அமையலாம். 8 புள்ளிகளை வைத்திருக்கும் பஞ்சாப் அணி தான் எதிர்கொள்ளவிருக்கும் ஆட்டங்களில் 3 ஆட்டங்களுக்கு மேல் வெல்லக்கூடாது என RCB பிரார்த்திக்க வேண்டும். இது மட்டுமின்றி ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகள் பிற அணிகளோடு தாங்கள் எதிர்கொள்ளும் எல்லா ஆட்டங்களிலும் வென்றே ஆக வேண்டும். இவையெல்லாம் நடந்தால் மட்டுமே RCB அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற வாய்ப்புள்ளது. மறுபுறம் ஹைதராபாத் மற்றும் லக்னோ அணிகள் மே 8இல் மோதவிருக்கும் ஆட்டமும் RCBயின் பிளே ஆஃப் தகுதியை தீர்மானிக்கும் ஆட்டமாக உள்ளது. காரணம் RCB புள்ளிப்பட்டியலில் மேல் செல்ல இடையூறாக இருக்கும் அணிகளில் பலமான அணிகள் இவை. இவற்றில் வெற்றி பெறும் அந்த ஒரு அணி மற்ற எல்லா ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றாலும் கூட இதில் தோல்வியடையும் அணி ஒருவேளை எல்லா ஆட்டங்களிலும் தோல்வியடைந்தால் 12 புள்ளிகளிலேயே நின்றுவிடும். அது மேற்குறிப்பிட்ட எல்லா வாய்ப்புகளையும் பயன்படுத்தி 14 புள்ளிகளோடு இருக்கும் RCBக்கு சாதகமாக அமையலாம். ஒருவேளை RCB எதிர்வரும் 3 ஆட்டங்களில் ஏதாவது ஒன்றில் தோற்றாலும் அதன் பிளே ஆஃப் வாய்ப்பு முற்றிலுமாக பறி போய்விடும். ஆக இத்தனையும் நடந்தால் மட்டுமே RCBயின் பிளே ஆஃப் கனவு நிறைவேறும். இதெல்லாம் நடப்பது அரிது என்றாலும் லீக் ஆட்டங்கள் ஒவ்வொன்றும் யூகிக்க முடியாத விதத்தில் நடைபெற்று வருவதால் வரும் நாட்களில் என்னவெல்லாம் நடக்கலாம் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.